ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு பூண்டை பொரித்து எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 பூண்டு நான் சேர்த்துருக்கேன். இது நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இது நல்லா சாஃப்ட் ஆயிரும். உங்களுக்கு முழுசாக சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் உதிர்த்துட்டு கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டில் ஈரப்பதம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஈரப்பதம் இருந்ததுன்னா எண்ணெயில் போட்ட உடனே வெடிக்கும். அதனால் ஈரப்பதம் இருந்ததுன்னா உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். அதில் பாதியை தோலை உரித்து நம்ம தனியாக எடுத்துடணும். பாதியை கடைசியாக சேர்க்குறதுக்காக மாற்றி வச்சிடலாம். இப்போ பூண்டியெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால தோலில் இருந்து ஈஸியாக வந்துடும். இப்போ பூண்டு பாதியை எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி தட்டுற கல்லில் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயில் பொரிச்சதுனால இது டக்குன்னு சாஃப்ட் ஆயிரும். அதனால நம்ம மிக்சியிலலாம் போட தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக தட்டுனோம்னாலே நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இடியாப்பம் அவிக்கிற பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இது கூட காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வாசனைக்காக பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்க்கணும். சூடான எண்ணெயை சேர்க்கும்போது தான் நமக்கு நல்ல மொறுமொறுப்பாக வரும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்தில் இதை நல்லா கலந்து எடுக்கணும். இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்ல இலக்கமாக இருக்கணும், கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கணும். இதுதான் சரியான பதம். இதுக்கு மேலே கெட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நான் இந்த மாதிரி சேவ் வச்சு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். நான் இந்த மாதிரி நல்ல சின்ன சேவ் வச்சா எடுத்திருக்கேன். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ மாவை இதில் நிரப்பி இதை மூடிடலாம். நம்ம இதை டைரெக்டாகவே எண்ணெயில் பிழியணும். அதனால் இதை மூடிட்டு நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துடலாம். மாவு கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிழியும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால மாவு நல்லா இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேவெல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுட்டு எண்ணெயோட சவுண்டு எல்லாம் நல்லா அடங்கி எண்ணெயோட சவுண்டு எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ எண்ணெயோட சவுண்டு எல்லாம் போனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம். அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி எடுத்துகிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலை பொரிச்சிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ எல்லா பூண்டு சேவுமே ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் பூண்டு சேவ் ரெடி ஆகிட்டு 1/2 கப் கடலை மாவும் 1/2 கப் அரிசி மாவுக்கும் நமக்கு இவ்வளோ சேவ் கிடச்சிருக்கு. எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த பூண்டு சேவ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் கடைசியாக நம்ம வாசனைக்காக பொரிச்ச பூண்டில் பாதியை இதில் சேர்த்துறணும். இதுதான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும்.
நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூண்டு சேவ் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பூண்டு ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது ஒரு வாரம் வரைக்கும் டப்பாவில் போட்டு வச்சோம்னா நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.